ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சென்னை ராயபுரம் பகுதியில் 70 ஆண்டுகளாக குடியிருக்கும் மக்கள் இடத்தை காலி செய்ய மறுத்தது ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்க திரண்டு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சாமுவேல் வழங்க கேட்கலாம். பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சென்னை ராயபுரம் பகுதியில் கன்னிக்கோயில் என்ற பகுதியில் தான் தற்போது நாம் இருக்கின்றோம். இங்கு பார்த்தோம்னா சுமார் 4 தலைமுறைக்கு மேலாக 37 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நபர்கள் 8க்கு 8 அடி வீட்டில் தான் தங்களது வாழ்வாதாரத்தை வாழ்ந்து வருவதாக இப்பகுதி மக்கள் தங்களது வேதனை தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக தமிழக அரசு சார்பாக இவர்களுக்கு அரசு சார்பாக வீடானது வழங்கப்பட வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளானது முன்வைக்கப்பட்டு வருகிறது. அதாவது தேர்தல் நேரங்களில் மட்டும்தான் இந்த பகுதி மக்களை சந்திக்க அதாவது வாக்கு சேகரிக்கவும் இந்த பக்கம் அரசியல் பிரமுகர்கள் வருவதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளானது நிலவி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது சென்னை ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்த என்பதற்காகவும் இது அரசுக்கு சொந்தமான இடம் என்றும் இப்பகுதி மக்களுக்கு இடம் தெரிவிப்பதாக தெரிவித்திருந்தனர். இந்த பகுதியில் எவ்வளோ நாளாக வசிக்கிறீங்க? என்ன மாதிரியான இன்னல்கள் வந்து நீங்கள் 40 வருஷமாக இருக்கிறோம். நான் இதோட 50 வருஷம் அது நாங்கள் இங்கே இருக்கிறோம். நான் எந்த அடிப்படை வசதியும் கிடையாதுங்க. நான் இந்த வீட்டில் வந்து நாங்கள் 3 குடுத்தனா 4 குடுத்தமாக வாழ்கிறாங்க. நான் இப்போ பாத்ரூம் கூட இப்போ தான் அது கட்டி கொடுத்துது. ரொம்ப காலமாக நாங்கள் பப்ளிக் பாத்ரூம் தான் அங்கே போயிருந்தோம். அரசு போயிருந்தோம். அது மடங்கி சிஎம் வர சொல்லி தான் மடக்கி அந்த பப்ளிக் பாத்ரூமே இப்போ தான் கட்டி ஆரம்பித்தாங்க வெளியே. அது 37 வீட்டுக்கு அந்த பாத்ரூம் தான் வெளியே இருக்குது பாரு. அது எல்லாமே அங்கே தான் குளிக்கிறது பாத்ரூம் போகிறது எல்லாமே அந்த வீட்டில் தான். இந்த வீட்டில் 2 கொடுத்துரும் வாழ முடியுமா அந்த வீட்டில்? ஸோ இந்த அடிப்படை வாசலில் வாழ முடியுமா? ஒரு கலெக்டர் வந்து எதுவும் வந்து பார்க்க மாட்டாங்க. இப்போ தான் வந்து மனு கொடுத்துட்டு எல்லாம் வந்து சேர்ந்துருக்கணும். நான் இதுவரையிலும் வந்து வராங்க போகிறாங்க எல்லாம் இது பண்ணுறாங்க. சிஎம் வராங்க ஒரு இது போகிறாங்க. ஆனால் இந்த இடம் தெரியலன்றாரு. அதுதான் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. குறிப்பாக இந்த ராயபுரம் பகுதியில் பார்த்தோம் இந்த ஆதாம் சாலையும் அதே போல் கன்னிக்கோயில் என்ற பகுதியானது அரசியல் பிரமுகர்களுக்கும் அதே போல் அதிகாரிகளுடைய தெரியவில்லை எனவும் இவர்கள் குற்றச்சாட்டானது வைத்து வருகின்றனர். குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய 10க்கு 10 இடம் அளவில் தான் தாங்கள் வசித்து வருவதாகவும் இந்த வீட்டில் சுமார் 4 குடும்பங்கள் வசித்து வருவதாகவும் இங்கே இருக்கக்கூடியவர்கள் தெரிவிக்கின்றனர். இது மட்டுமல்லாமல் தற்பொழுது அரசு தரப்பில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்த வேண்டும் முயற்சிக்கிறதாகவும் இவர்களுக்கு அதாவது உடனடியாக தமிழக அரசு சார்பாக வீட்டு வசதி வாரியம் சார்பாக வீடானது அமைத்து தரப்பட வேண்டும் என கோரிக்கையானது வைக்கப்பட்டிருக்கிறது. சார் வணக்கம். இந்த பகுதியில் என்ன மாதிரியான கோரிக்கைகள் வந்து வைத்திருக்கீங்க? அரசு தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க சார்? சார் நாங்கள் வந்து இங்கே வந்து ஒரு 60-70 வருஷமாக இங்கே இருக்கோம். எங்களோட கோரிக்கை என்னென்னா நாங்கள் வந்து இங்கே 37 வீடு இருக்குது. இதை சார்ந்து 150 வீடு இருக்குது. எங்களுக்கு வந்து 37 வீடு இந்த இடத்துல கட்டி கொடுக்க சொல்லி நாங்கள் இருக்கிற வந்து கார்பரேஷன் லேண்டு, எங்களுக்கு பக்கத்தில் கலெக்டர் லேண்டு இருக்குது. இது இந்த 37 வீடு எங்களுக்கு வந்து நல்ல வசதி 400 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டி கொடுக்கணும். அந்த கோரிக்கை இப்போ தான் நாங்கள் கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஆனால் குறைஞ்ச ஒரு மாதமாகவே கார்பரேஷன்லேருந்து ஏஇலேருந்து ஆஃபீஸெல்லாம் வந்து கைரேகை எடுங்க அது எடுங்க இது எடுங்கன்னு சொல்லி எங்களை மிரட்டி எடுக்க வைக்கிறாங்க. நாங்கள் இதை இப்போ அடி பண்ணியாமல் தான் இன்றைக்கி அந்த முயற்சியை பண்ணியிருக்கோம். எங்களோட கோரிக்கை என்னென்னா எங்களுக்கு இந்த இடத்துல வீடு கட்டி தரணும். 37 வீடு இங்கே இருக்குது. மொத்தமாக சேர்த்தா 150 வீடு. 37 வீடு இங்கே கட்டி கொடுங்க. மீதி 150 வீடு எங்கே கட்டி கொடுத்தாலும் ஓகே தான். அவங்களை எங்கே கொடுத்தாலும் ஓகே. இதுதான் எங்களோட கோரிக்கை. சார் தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து பார்த்தோமானால் 37 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த 37 குடும்பங்களுக்கும் இதே பகுதியில் அதாவது வீடானது கட்டித்தரப்பட வேண்டும் என்றும் இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். இது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது நூலகமானது பெரும்பாலான மக்கள் வந்து பயன்படுத்தவில்லை எனவும் பொதுமக்கள் கோரிக்கை தெரிவித்திருந்த நிலையில் இங்கு வாழக்கூடிய 150 குடும்பங்களும் அதாவது இதே பகுதி அல்லது இங்கு இருக்கக்கூடிய 37 குடும்பங்களுக்கு இதே பகுதியிலும் அதே போல 150 பிறருக்கு மற்ற பகுதிகளில் வீடு வழங்கினாலும் நாங்கள் செல்லுவோம் எனவும் இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் செய்தியாளர் சாமுவேல் எபினேசர், நியூஸ் 7 தமிழ், சென்னை.